டீலிமிட்டேஷனை அடுத்த 25 வருஷத்துக்கு தள்ளி வைக்கணும்னு பேசினவர்கள் இன்றைக்கி டீலிமிட்டேஷனை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு பேச வந்திருக்குத. எவ்வளோ ஒரு யூ-டர்ன் அரசுன்னுவார். 22 எம்பிக்கள்லேயே ஒரு 6-7 பேர் இப்போ வந்து இது சரியில்லை, இந்த முடிவு நமக்கு எதிர்காலத்தில் சிக்கலாக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் வந்துங்க திமுகவும் அப்படியே மோனோலித்திக்காக இருக்கும்னு நினைக்காதீங்க. அதுவும் உடைவ. லதா ரஜினிகாந்தெல்லாம் யாருங்க, என்னங்க அவங்க உயிஷி ரஜினிகாந்த் ஒய்ஃப் அவ்வளோதானே. தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன சம்பந்தம்? டிஎம்கே மாதிரி ஒரு 75 வருஷம் அனுபவம் வாய்ந்த கட்சி இவ்வளோ லோ லெவலுக்கு போகக்கூடாது. யூ டாக் அபவுட் தி கவர்னன்ஸ், யூ டாக் அபவுட் த ஃபெயிலியர்ஸ் ஆஃப் தி கவர்னன்ஸ். அக்காட் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் நம்முடைய அரசியல் விமர்சகர் மதிவாணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு நடிகை த்ரிஷா பற்றி அவரோட சம்மந்தப்படுத்தி பேசுறது திமுக வாடிக்கையாக வச்சிருக்குது. இன்னும் அந்த டிவோர்ஸ் கேஸ் வரும்போதெல்லாம் அது இன்னும் வந்து உச்சத்தில் இருந்துச்சு. இப்போ அந்த டிவோர்ஸ் கேஸும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமாச்சும் அதை தவிர்ப்பாங்களா இல்லை திரும்ப அதே தான் பண்ணுவாங்களா சார் திமுகன்னு? நீங்கள் ஸ்டாலின் உதயநிதி கிட்ட தான் இதை போய் கேட்கணும். அவங்க வந்துங்க திருந்த மாட்டாங்கன்றது தான் என்னுடைய. அவங்களுக்கு வந்து பர்சனலாக கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது இது வந்து அவங்களுக்கு தப்புன்னே இன்னும் உணரல. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு வார்த்தை, நான் தவறுதலாக பேசுறதுக்கு வருந்துகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன் சம்மந்தப்பட்டவர்கள், எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை, தெரியாமல் பேசிவிட்டேன். இப்போ பேசுகிறாருல்ல மார்கண்டேயன் சட்டசபைக்குள்ள எவ்வளோ நல்ல பிள்ளையாயிட்டாரு. உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன், தகாத வார்த்தைகளை சொல்லிவிட்டேன் பேசுறாருல்ல. 10 நாள் ஜெயில் வாழ்க்கை அவர் எப்படி சீரமைச்சிருக்கு பார்த்தீங்களா? அதனால உதயநிதியோ ஸ்டாலினோ தவறு, இது வருந்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க இமேஜ் மேலே போயிருக்கோம். ஆனால் பேசவே இல்லை நாங்கள் முதல்ல, அப்புறம் கட் அண்ட் பேஸ்ட்டு நாங்கள், அப்புறம் அதில் என்ன ஆபாசம் இருக்குதுன்னு அப்பாவியாக ஸ்டாலின் கேட்குறாரு. குறை சொன்ன தலைவர்கள் அதாவது தமிழிசை, குஷ்பு, அப்புறம் வந்துட்டு திருமாவளவன், இடதுசாரி தலைவர்கள், அன்புமணி, இவங்கெல்லாம் வந்து தப்பு பண்ணிட்டாங்களாம். அது அதாவது புரிஞ்சுக்கலையா அவங்க. என்னையா புரிஞ்சுக்கணும்? ரெட்ட அர்த்தத்தில் ஆபாசத்தில் பேச இந்த பொதுவெளியில் வேலை லைவ் ரீலேயில் ஓடிட்டுருக்கு. ஜனங்கள்லாம் வேற பார்த்தாங்க. இட்டு கட்டியதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? ஸோ டிஎம்கே வில் நாட் சேஞ்ச் இட்ஸ் ஆட்டிடியூட். அது மேலும் மேலும் அவங்களுக்கு தான் கெட்ட பேரை ஏற்படுத்துதுன்றது கூட புரியாத அளவுக்கு ஒருவேளை இந்த விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாரேன்ற அந்த கோபம், அதாவது கோபம் கண்களை மறைக்கிறது, கண்ணை மூடுதுன்னுவாங்க இல்லையா? அது அவங்களுக்கு வந்து அந்த கோபம் தான் இன்னும் தனியில, ஆத்திரம் அடங்கலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப பர்சனலைஸ்ட் அட்டாக் பண்ணுறாங்க. மக்கள் இதெல்லாம் நல்ல வேலையாக லைவில் போடுறாங்க. அதனால லைவ் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நாங்கள் அப்படி பேசவே இல்லைன்னுவாங்க. இப்போவே இப்படி சொல்கிறாங்களே லைவில் போகும்போதே, இல்லைன்னா இல்லைங்க இதெல்லாம் அவங்க இட்டு கட்டுறாங்க, அதெல்லாம் நாங்கள் செய்யலைங்க, நாங்கள் நல்ல ஆளுங்கன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே சமயம் வந்து நேற்று சட்டமன்றத்தில் பேசும்போது திரு உதயநிதி அவர்கள் அந்த லாட்ரி பற்றி பேசியிருந்தார். அதுக்கு ஆதவர்ஜனாவும் வந்து பதில் சொல்லியிருந்தார். ஒரு பர்சனல் அட்டாக்காக போகுது சார். ஒரு சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை தாண்டி இவங்க அவங்க அப்பா மாமனாரை கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறதும், இவர் அவங்க அப்பாவை கேளுங்க அப்படின்னு சொல்கிறதும் ஒரு பர்சனலாக உதயநிதி வர்சஸ் ஆதவன்னு மாறுதாங்க. இல்லை நீங்கள் அப்படி பொதுமைப்படுத்த முடியாது ரெண்டு பேரையும். யார் இதை தொடங்குது? திமுகவினே தான் தொடங்க. நீங்கள் தொடங்கலைன்னா ஏன் அவர் உங்கள் அப்பா கிட்ட 900 கோடி கொடுத்தது போய் கேளுன்னு சொல்ல போகிறாரு? இல்லைங்க, இல்லாத ஒருத்தரை பற்றி பேசணுமா அப்படின்ற ஒரு. இல்லாத ஒருத்தர்ன்னு சொன்னால் நீங்கள் வந்து இல்லாத ஒருத்தர் தானே அவங்க மாமனார். இப்போ ஆதவ் அர்ஜுனா ஒன்றும் பிஸ்னஸில் இல்லை, லாட்ரி பிஸ்னஸில் இருக்காரா? இல்லை. அவங்க மாமனார் அவர் சட்டமன்றத்தில் இருக்காரா? இல்லை.
அவரை பற்றி நீங்கள் பேசும்போது ஏன் உங்கள் அப்பாவை பற்றி அவர் பேசக்கூடாது? திமுக தலைவர் தானே துண்டு வாங்கினாரு. கொடுத்தவரை பற்றி பேசும்போது வாங்கினவரை பற்றி பேசுகிறேன், என்ன தப்பு? நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. சட்டமன்றம் எவ்வளோ காஸ்ட்லியாக நடக்குது, எவ்வளோ ரூபா செலவாகுது ஒரு நாள் சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ. நீங்கள் இதுக்கு சொல்கிறீங்க. நாடாளுமன்றம் இன்றைக்கி 15 நாளாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஜூலை 21 தொடங்குச்சு மழைக்கால கூட்டத்தொடர். 15 நாளோ என்னவோ நடக்குது. மோடியும் அமித்ஷாவும் ஒரு நாள் கூட பார்லிமெண்ட்டுக்கு வரல. அவங்க வந்து விளக்கம் கொடுக்கணும். டெல்லியில் ஜந்தர் மந்தர்லாம் போராடிய மாணவர்கள் மீது காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் நடத்தியதுக்குன்னு சொன்னால் வராமலே இருக்காங்க. இது இது எப்படி இருக்கு? சட்டமன்றத்தையும் நாடாளுமன்றத்தையும் கம்பேர் பண்ணா சட்டமன்றம் பரவாயில்ல மாதிரி இருக்குது. இது தப்பு தான். ஆனால் நாடாளுமன்றத்தில் நடக்கிற விஷயம் அமைச்சர்களே வரமாட்டேன்றாங்களா? அதுவும் 15 நாளா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால் வந்துங்க தரம் தாழ்து. அதாவது ஆளுவோருக்கும் எதிர்கட்சிகளுக்கும் ஜனநாயக பண்பு இல்லாமல் போச்சு. ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறாங்க. இங்கே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்கிறாங்க, அதுக்கு வந்து விளக்கம் சொல்கிறாங்க. வரவே மாட்டேன்னு உட்காந்துருக்காரு பிரதமரும் அமித்ஷாவும். 15 நாளா? 2 வாரம் ஆச்சு. They are in Delhi, they are coming to their office, they are not attending the parliament. இது எவ்வளோ மோசமான ஜனநாயக அராஜகம் பாருங்க. அண்ட் அதே மாதிரி சார் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ், இவங்களாம் சட்டமன்றத்துக்குள்ளே வந்து என்ன பண்ண போகிறாங்க, இவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும், இப்பெல்லாம் விமர்சனங்கள் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் உடனே பதில் சொல்கிறாங்க, தரவுகளோட பதில் சொல்கிறாங்க. இவங்க கேட்குற கேள்விக்கு திமுக ஒரு 75 வருட பாரம்பரிய கட்சிக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னும் போது இது எப்படி சார் பார்க்கறது தாவேக்கனுடைய செயல்பாடுகளை? இல்லை, ரொம்ப மெச்சத்தகுந்த வளர்ச்சி, முன்னேற்றம். அதாவது அவங்க ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் இயக்கமாக இருந்து அரசியலில் ஒரு அனுபவம் இல்லாமல் முன் அனுபவமே இல்லாமல் வந்தவங்க தான் 100 பேர் எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அதில் பாதி பேர் 3/4 பேர் மந்திரியாகவே ஆகிட்டாங்க, இன்க்ளூடிங் விஜய். ஆனால் இந்த ஒரு 70 நாளில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கு பாருங்கள். சுயமாவோ அல்லது அவங்க கட்சி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தோ இல்லை அவங்க படிச்சியோ தெரிஞ்சுக்கிட்டோ இன்றைக்கி பாருங்கள், போன கூட்டத்தொடரை விட இந்த கூட்டத்தொடரில் பெட்டர் ஆகிட்டாங்களா? ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நேற்று ஒரு பதில் சொன்னார் பாருங்கள். அதாவது இது போல் இந்த லேப்டாப்பு இதெல்லாம் கொடுக்குறதாலாம் ஸ்டாலின் மனங்களில் வாழ்வார், அது இருக்கிற வரைக்கும் அந்த திட்டம் தொடரும் வரையில் மனங்களில் வாழ்வார்ன்றாரு. அப்போ உடனடியாக அவன் எழுந்து பதில் கொடுத்தார் பாருங்க. ஒரு தமிழன் மேலேயும் 8 கோடி பேருக்கு 1,28,000 கடன் வச்சுட்டு போயிருக்காரு, அதனாலேயும் நினைக்கப்படுவார்னு சொல்லி தேவையா கம்ப கொடுத்து அடி வாங்குறாங்க. எங்க அரசாங்கம் என்பது கண்டினியூவாக இருக்குங்க. ஆட்சிகள் தான் மாறிட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட் பர்பச்சுவல் கண்டினியூவாக பர்மனெண்ட்டாக இருக்கும். முதல்வர்கள் மாறலாம், அமைச்சர்கள் மாறலாம். ஒரே கவர்மெண்ட்டில் அமைச்சர் மாறுவாங்க ஒரு துறைக்கே. இப்போ பழனிவேல் தியாகராஜன் நிதி அமைச்சராக இருந்தார் 21 ஆரம்பத்தில். அப்புறம் அவர் ஏதோ சொல்லிட்டாருன்னா அவரை தூக்கிட்டு தங்கம் தென்னர். அப்போ ஒரே கவர்மெண்ட்டில் கட்சியினுடைய ஆட்சியில் மந்திரி சபைக்கே 2 பேர் மாறினாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நிரந்தரம் இல்லைங்க. அரசு எந்திரம் நிரந்தரம். அப்போது ஒரு திட்டம் நல்லா இருந்தால் அதை ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது? இப்போ அம்மா கேன்டீன் அதே நல்லா பண்ணுறாரு இவர். அதே போல் இந்த சைக்கிள் கொடுக்கறது, லேப்டாப் கொடுக்கறது, லேபிள் ஒட்டுறீங்க. லேபிள் நல்லதுக்கு லேபிள் ஒட்டினா உனக்கு என்னையா வலிக்குது? எங்களோட திட்டங்களை காப்பி அடிச்சு நீங்க வந்து பேர் மட்டும் மாத்துறீங்கன்ற ஒரு விமர்சனம் தான் திமுக வைக்கிறாங்க. திட்டம் நல்ல திட்டம்ன்றதால தான் அது தொடர்றாங்க. ஊழல் பண்ணது, நீங்க பண்ண முறைகேடு, டெண்டர் கோலால தொடரலையே. மக்களுக்கு பயன். இப்போ மகளிர் உரிமை திட்டத்தை தொடரக்கூடாதுன்றாங்களா, நிறுத்திடணுன்றாங்களா? சொல்லுங்க. ஒரு பக்கம் இந்த அரசாங்கம் மே 10ஆம் தேதி பதவி ஏற்றது. வழக்கமாக இந்த மகளிர் உரிமை தொகை வந்து 15ஆம் தேதி காலையில் பேங்க்கில் போடுவாங்க போல இருக்கு. இவர் விடிய காத்தாலே தூக்கம் இல்லை இல்லையா இவருக்கு, அதனால் விடிய காத்தாலே போடுறாரு. இதை நிறுத்தினால் தமிழகமே கொந்தளிக்கும், பெண்கள் மன்னிக்க மாட்டார்கள்னு.
அது அவர் அப்லோட் ஆகி அதை மற்றவங்க பார்க்கறதுக்குள்ளே இது பேமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவசரம். ஸோ அப்போ போடக்கூடாதுன்றாரா? என்ன சொல்கிறாரு? லேபிள் ஒட்டுறீங்கன்னா அப்போ நிறுத்திடலாமா? அவர் அவர் போடக்கூடாதுன்றாருங்க ஸ்டாலின். அவர் திட்டத்தை தொடரக்கூடாதுன்றாரு. ஸோ நிறுத்திடுறேன், நான் 2500 கொடுக்கும்போது அதை கொடுக்குறேன்னு சொன்னால் ஜனங்க ஒத்துக்குவாங்களா? பைத்தியக்காரங்க. அதாவது தடுமாறுறாங்க, நிலை குலைந்து போயிருக்காங்க. ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஆமா, அதுல இன்னொன்னு மரிய வில்சனோட எனக்கு பெரிய ஆச்சரியம் ஆனந்த் தான். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். அவர் இட்டுக்கிட்டு போறது தான் எங்களுக்கு பிரச்சனைன்னு ஒரு வழக்கு மொழியில ஒரு கலோக்கியல் லாங்குவேஜில் பேசுறவருடைய கடலூர் பாஷை பாண்டிச்சேரி பாஷையில பேசுவாரு. அதுக்கு அவரை நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பிறந்த இடத்துல வளர்ந்த விதம் தான் பெரிய சொஃபிஸ்டிகேட்டடாக பேச முடியுமா? ஒரு மேடை நாகரிகம் நடிக்கலாம் முடியாது. அவர் யதார்த்தமாக இருக்கார். அப்போ அவர் ரகுபதி சீனியரானால் பல கட்சியை பார்த்தால் ரகுபதி அதிமுக திமுகலாம் பார்த்துட்டு நல்லா ஊழல் பண்ணி கொழுத்தால் அவர் குற்றச்சாட்டு சொல்கிறாரு. அதாவது அவர் ஊழல் குற்றச்சாட்டை சொல்கிறாருன்னு நினைக்கும் போது தான் சிரிப்பாக இருக்குது. சாத்தான் வேதம் போதுவதுன்னுவாங்களா, அந்த மாதிரி 3% கமிஷன் 5% கமிஷன்னாரு. எழுந்து பட்டுன்னு அடிச்சார் பாருங்க. ஆதாரம் இல்லாத பேசுங்க, அது உங்கள் காலம். இங்கே நாங்கள் செஞ்சோன்னா இந்த இடத்துல நான் இருக்க முடியாது, சீட்டு கிழிஞ்சிரும் எனக்கு, எங்கள் தலைவர் விடமாட்டான்றார. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதில் 2 செய்தி இருக்குது. இந்த அரசில் ஊழலை சகித்து கொள்ள மாட்டோம், ஊழல் பண்ணுறவன் இந்த ஆட்சியில் இருக்க முடியாது. 2வது செய்தி என்னன்னா, இப்போ ஆனந்த் நம்பர் 2 தானே, நம்பர் 2, செகண்ட் ஒன்லி டு மிஸ்டர் விஜய். விஜய்க்கு அடுத்தது அந்த கட்சியில் அவர் தான். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என் சீட்டு கிழிஞ்சிறையா, அது விஜயோட 30 வருஷம் பயணித்தோம், அவரோடவே இருந்தோம், ஒன்றா சாப்பிட்டோம், டீ குடித்தோம், அதெல்லாம் கிடையாது. தப்பு பண்ணால் இங்கே யார் இருந்தாலும் தயவு தாட்சணியம் பார்க்காம தூக்கிடுவாங்க அப்படின்ற மெசேஜும் போகுது. அப்போ அவர் பேச்சு யதார்த்தமாக நல்லா இருந்தது. நல்ல ரிப்ளை, ஆதாரத்தோடு பேசுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஊழல் நடக்காமல் இருக்காது. ஏதோ ஒரு இப்போ 70 நாள்லேயே ஊழலை ஒழிச்சிட்டேன்னு சொன்னால் நான் அதை ஒத்துக்க மாட்டேன். பெருமளவுக்கு குறைந்திருக்கிறது. நோ கரப்ஷன் என்ற திசை நோக்கி வேகமாக பயணிக்கிறது. அநேகமாக ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் அந்த இலக்கை அவர்கள் தொட்டு விடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா பார்த்தாலே சஸ்பென்ஷன் தான், சஸ்பென்ஷன், டிரான்ஸ்ஃபர்ஸு, எந்த போலீஸ் அதிகாரிகள் அரெஸ்ட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, 40 லட்சம் ரூபாய் ஆம்ஸ்ட்ராங் கேஸில் உன்னை தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யார் எவன்ல, ஏன் செங்கல்பட்டில் தாவேக பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர் சொந்த கட்சி காணொலியில் வந்தவொன்னா அடுத்த செகண்டே கட்சியிலேருந்து தூக்குனாங்க. அதுக்கு அடுத்த செகண்டு எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு ஆட்சியை நாம் பார்த்து வெகு காலமாச்சு. வெகுன்னா ஒரு 50-60 வருஷம் ஆச்சு. திமுக அதிமுக ஆட்சியில் உயிரை கொடுத்து காப்பாற்றுவாங்க அந்த கட்சிக்காரனை. போலீஸை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் அவனை தப்பிக்க விடுவாங்க. ஏங்க இன்னும் வேணாம், லேட்டஸ்ட் உதாரணம் சொல்கிறேன். இப்போ அதிமுக ஆட்சியில் ஹவுசிங் போர்டு மந்திரியாக இருந்த வைத்தியலிங்கம் ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்கிட்ட ஒரு 28 கோடி வாங்கிட்டாருன்னு திமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போட்டாங்க. விசாரணை நடந்தது. ஆனால் திடீர்னு அவர் ஓபிஎஸ்க்கு முன்னால் அவர் போய் சேர்ந்தார் திமுகவில், தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னால். உடனே அவரை இருகரம் கூப்பி வரவேற்றுட்டு வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்து விட்டு, அதே இதை என்ன சொல்லுது, லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்துக்கு போய் இதில் ஒன்றும் ஆதாரம் இல்லை, அதனால் நாங்கள் அதை வாபஸ் வாங்க அனுமதிக்கணும். நாங்கள் நல்ல வேலை இதுக்கிடையில் ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு. தாவேக ஆட்சி வந்தவொடனே உடனே இப்போ ஐயோ இல்லைங்க, நாங்கள் தொடர்ந்து விசாரிக்க போகிறோம், அந்த வாபஸ் பண்ணுற முடிவை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் நாங்கள். ஸோ அவருக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க. செந்தில் பாலாஜி இப்படி தாங்க கரூரில் போய் கொலைக்காரன் திட்டியிருக்காருங்க. இவங்க கட்சியில் வந்தவுடனே ஸ்டாலின் தியாகின்றாரு. ஸோ அதனால் ஊழலை பற்றிலாம்
இன்னைக்கு இவங்க பேசுறதுக்கு யோக்கியதே கிடையாது. ரெண்டாவது விஜய் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். he has declared war on corruption. லஞ்ச லாவண்யத்துக்கு எதிராக ஒரு யுத்தத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த யுத்தத்தில் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார். எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் அவர்களை ட்ரிகர் பண்ணா இவங்க சொல்லக்கூடிய ரெண்டே விஷயம் வந்து ஒன்று லாட்ரி, இன்னொன்று வந்து அவருடைய மனைவி சங்கீதாவோட டிவோர்ஸ் கேஸ். ரெண்டுத்துக்குமே நேற்று வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. சட்டமன்றத்தில் லாட்ரிக்கு ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. சைமல்டேனியஸ்லி அவங்களுடைய விவாகரத்து கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரே நாளில் 2 ஹார்ட் பிரேக்ஸ். அதாவது லாட்ரி விஷயம்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். சட்டசபையில் அவங்க கூச்சல் போட்டாங்க, அதுக்கு அவர் பதில் கொடுத்தாரு. தொடர்ந்து அவங்க அதெல்லாம் இந்த மாதிரி நான் பொலிட்டிக்கல் இஷ்யூஸை கிளப்பிட்டு டைவர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க திமுக. அதனால் அது முடிஞ்சதாக நான் கருதலை. இது விவாகரத்து பெட்டிஷனை அவங்க வாபஸ் வாங்கினது மிஸ் சங்கீதா நல்ல விஷயம். இது வந்து முதல்ல அவங்க விவாகரத்துக்கே போயிருக்க வேணாம். கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ள தம்பதிகளுக்குள்ள வர்றதுன்றது ஒன்றும் நாட் எ பிக் திங், புதுசு கிடையாது. வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லார் வீட்லேயும் கருத்து வேறுபாடு வரும், அதை நம்ம கடந்து செல்ல வேண்டியது தான். ஆனால் அவங்க வந்து தவறான ஒரு முடிவு எடுத்து தான் டைவர்ஸுக்கு போயிட்டாங்க. மேபி இப்போ வந்து அவங்களுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அதாவது நம்ம எடுத்த முடிவு சரியில்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம். அல்லது அவர்களை வந்து அரசியல் ரீதியாக பகடக்காயாக வேற யாராவது தேர்தலுக்கு முன்பு பயன்படுத்த முனைந்ததை இப்போது புரிந்து கொண்டிருக்கலாம், ஏதாவது நடந்திருக்கலாம். அதனால் அவங்க வந்து ரைட் டிசிஷன் தான் எடுத்திருக்காங்க. இது வந்து நல்ல முடிவு தான், வரவேற்க தகுந்த முடிவு, எனக்கு வந்து சந்தோஷம் தரும் முடிவு. அண்ட் அதே மாதிரி வந்து நேற்று நீதிமன்றத்தில் விஜய் அவர்கள் ஆஜராகலாம் காலையில் வந்து பேசப்பட்டது. அப்புறம் வழக்கு வந்து மதியம் மாற்றி வச்சாங்க. இது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு முடிவாக, யாருமே வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை திடீர்னு முடிவு அப்படின்றது. அந்த திடீர் மனமாற்றத்துக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? அதுக்கு அவங்க தான் சொல்ல முடியும். அது நம்ம யாரும் அதை பற்றி சொல்ல முடியாதுங்க, நமக்கு தெரியவும் தெரியாது. அவங்க இது வந்து பர்சனல், பியூர்லி பர்சனல் ப்ராப்ளம் பிட்வீன் ஒன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இதுக்குள்ளே நம்ம போய் ரொம்ப மூக்க நுழைக்கவே கூடாது. செய்தி வந்தது, செய்தி வந்து தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ரொம்ப பீப் பண்ணக்கூடாது. இல்லை உள்ள என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க பேசினா அவங்க வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா ஆஜரானாங்க அப்படின்னு அரை மணி நேரம் அவங்க வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசியிருக்காங்க ஆஃப்டர்நூனில். இப்போ நீதிபதி வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு யாராவது நிர்பந்தத்தினால நீங்கள் இதை முடிவு எடுத்திருக்கீங்களா, யாராவது மிரட்டினாங்களா, அச்சுறுத்துனாங்களா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னுடைய சுயதானமாக நான் வந்து சுயமாக சிந்தித்து எடுத்த முடிவு தான், அதனால் இதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. நீதிபதி ஒரு படி மேலே போய் திருப்பி ஏதாவதுனா கூட நீங்கள் கோர்ட்டுக்கு வரலாம், அப்ரோச் பண்ணலாம் எங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க வந்து தெளிவாக தான் முடிவு எடுத்திருக்காங்க. லண்டன்லேருந்து தான் நேற்று பேசியிருக்காங்க, அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ உடனே திரு விஜய் தரப்பு வக்கீலில் கேட்டிருக்காங்க ஜட்ஜு, நாங்கள் இதை தாங்க ஆளாலான்னு சொல்லிகிட்டு இருக்கோம், எங்கள் இவர் தரப்பு வந்து விவாகரத்து கொடுக்கலன்றதால தான் இவங்க விவாகரத்துக்கு கோர்ட்டுக்கு வந்தாங்க. அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் சேர்ந்து வாழணுன்றது தான் எப்போதும் அவர் நிலைப்பாடு. இப்போ இவங்களும் அந்த நிலைப்பாடு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். we have no objection, அவங்க வித்ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களும் வந்து அதுக்கு ஓகே பண்ணாங்க. ஸோ இது பல பிரச்சனை, பல வருடங்களாக இருந்த பிரச்சனை ஒன்று வந்து தீர்ந்துருக்குதுன்றது. இது பொதுவாகவேங்க வீட்டில் வந்து பீஸ் இருந்தால் தாங்க வெளியே நம்மளால் சிறப்பாக செயல்பட முடியும். இப்போ வந்து விஜய் நல்லா செயல்படுறாருன்னா வீட்டில் பீஸ் இருந்திருந்தா இன்னும் நல்லா செயல்பட்டுருப்பார், இப்போ இருக்கிறத விட இன்னும். அதனால் எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் வந்து அமைதி இருப்பதும் சுமூகம் இருப்பதும் ஒரு ஒற்றுமை இருப்பதும் எல்லாருக்குமே நல்லது தான். ஐ வெல்கம் திஸ். இல்லை ஒருவேளை விஜய் அவர்களுக்கு நேற்றே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா சட்டமன்றத்தில் அவர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அவருடைய ஃபேஸு. அதே டைமில் தான் இங்கே இந்த வழக்கும் வந்து வித்ட்ரா பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குமா சார், இல்லை பேசியிருப்பாங்களா, இல்லை விஜயும் சங்கீதாவுமே நேராக பேசியிருப்பாங்களா, எதுக்க வாய்ப்பு இருக்கா? இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லக்கூடிய சூழலில் இல்லை, நிலைமையில் இல்லை, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒரு ப்ரைவேட் லைஃப்குள்ளே போய் ரொம்ப பண்ணக்கூடாது, பேசக்கூடாது.
அண்ட் அதே மாதிரி சார் ஜேசன் சஞ்சய் அவர்களும் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதுலயுமே அவர் அப்பாவை விட்டு கொடுக்காம தான் அவர் வந்து பேசியிருந்தாரு. இல்ல இது விட்டு கொடுக்காமன்ற வார்த்தையை அவர் எப்போ விட்டு கொடுத்தாரு? நீங்களே அவர் இன்டர்வியூ மீடியால பண்ண பார்த்ததே விட்டு இல்ல கொடுக்க ஏங்க அவரு இது வரைக்கும் இன்டர்வியூ கொடுத்தது இல்ல. ம், ஏதோ 4 இன்டர்வியூல அவர் அவங்க அப்பா விட்டு கொடுத்தா மாதிரி இந்த இன்டர்வியூல விட்டு கொடுக்க அவர் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இதுதான். ம், ம், மில்லியன்ஸ் கணக்கில் போயிருக்கு. ம், அதில் அவர் தான் அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்திருக்கிற பையன்றதை நிரூபிச்சிட்டாரு. அவ்வளோ மெச்சூரிட்டி, அவ்வளோ ஹியூமிலிட்டி. உங்கள் அப்பா வெற்றி பெற்றிருக்கிறாருன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு ரெவல்யூஷன், பீப்புள்ஸ் ரெவல்யூஷன் தான் இது நடந்தது. இதனால் எங்களுக்கு பொறுப்புகள் எங்கள் தோளில் அதிகமாக சுமை வந்ததான் நினைக்கிறோம். ஒரு 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 இதை பதவிக்கு வந்துட்டார் எங்கள் அப்பான்னு சந்தோஷம் போட்டு ஆட்டம் போடல. அப்பா முதல்வர் ஆயிட்டாருன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக நடக்கணும், நம்மளை உலகம் கவனிக்கும் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்வு. இதெல்லாம் பார்க்கும்போது மிக நேர்த்தியான ஒரு உரையாடல் தான் அது. நல்லா இருந்தது அது. ஏன்னா திமுகவினர் அவர் பர்சனலாக அட்டாக் பண்ணணும் இதுதான் சொல்லுவாங்க. ஒன்று அவருடைய பையன் ப்ரெஸ் மீட் கொடுத்தா பாருங்க, விஜய் அவர்கள் அவ்வளோதான் காலி, சங்கீதா அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்தா காலி அப்படின்னாங்க. இப்போ அவங்க 2 பேருமே இதுக்கப்புறம் எப்படி அரசியல் பண்ணுவாங்க திமுக இந்த பர்சனல் அட்டாக்? நான் கேட்குறேன், ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா ஒரு ஆள் அரசியல் காலி ஆகிடும்னா, நடிகை விஜயலட்சுமி எத்தனை ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க? சீமான் காலி ஆகிட்டாரா? அதாவதுங்க நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அரசியலை அரசியலாக எதிர்கொள்ளுங்கள். அரசியலுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை, பர்சனல் லைஃப்பெல்லாம் எடுக்காதீங்கன்ற. நேற்று கூட அதாவது சொன்னாங்க லாட்ரின்னு கத்துனாங்க. இதெல்லாம் அதாவது என்ன சொல்கிறது, இம்மெச்சூர்டு அப்ரோச். டிஎம்கே மாதிரி ஒரு 75 வருஷம் அனுபவம் வாய்ந்த கட்சி இவ்வளோ லோ லெவலுக்கு போகக்கூடாது. யூ டாக் அபவுட் தி கவர்னன்ஸ், யூ டாக் அபவுட் த failures of the government, you talk about the other things, politics, state issues, காவேரி, மேகதாது ஏதாவது பேசுங்க. அங்க போனாலும் காவேரி போராட்டத்துக்கு போனா கூட அங்க சம்பந்தமே இல்லாம பேசி the level of DMK. என்ன சொல்றேன், தஞ்சாவூர்ல அந்த 3ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் லைவ்ல வந்தது, நீங்களும் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன். அவங்க பேனரில் இருந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப தமாஷா இருந்தது, காமெடியாக இருந்தது. 3 டிமாண்டாக என்ன இருந்தது அதில், அந்த ஆர்ப்பாட்டத்தில். 2வது டிமாண்ட் என்னன்னா, மேகதாதில் அணை கட்டுவதை தடுக்க தவறிய தாவேகா அரசுன்னு போட்டிருந்தாங்க. எனக்கு சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரில. அதாவது மேகதாதில் அணை கட்டுவதை தடுக்க தவறிய, ஃபெயிலியர் டு ஸ்டாப். அப்போ டேம் கட்டிட்டாங்களா மேகதாதுல? அப்படின்னா இந்த 75 நாளில் 70 நாளில் தான் கட்டி தொடங்கி முடிச்சிட்டாங்களா? ஏங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், பேப்பர் படிக்கிறோம், செய்திகளை கவனிக்கிறோம். அதாவது ஒரு டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் இன்னும் அப்ரூவே ஆகலை, திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க பல முறை. உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிபிஆர் எப்போ சப்மிட் பண்ணாங்க தெரியுங்களா? இந்த மேகதாதுல அணை கட்டுறதுக்கு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் 2019 when Mr. சித்தராமையா வாஸ் சீஃப் மினிஸ்டர் இன் தி காங்கிரஸ் கவர்மெண்ட். காங்கிரஸில் முதல்வராக இருந்த சித்தாராமையா 2019 தான் ஃபஸ்ட் டைம் மேகதாதுல இன்னைக்கு இருக்கிற அந்த அணையை கட்டுறதுக்கு, இதை இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த அணை சைஸு, ஸ்டோரேஜ் எல்லாம் அனுப்பிச்சாரு. அன்னையிலிருந்து ஒரு 1/2 டஜன் முறையாவது அது திருப்பி அனுப்பிச்சிருப்பாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த கிளியரன்ஸ் வாங்கலை, என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் இல்லை. போன மாதம் போயிருக்கு, லேட்டஸ்ட் என்னன்னா போன மாதம் திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் ஆனால் கட்டிட்டாங்க, அதை தடுக்க தவறிட்டார்னு ஒரு முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்சிட்டு அங்கே போய் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? எங்கே தண்ணி வரலனாலும் இங்கே தண்ணி வரணுன்றீங்க. உங்கள் லெவல் பாருங்க. அதாவது எல்லாரும் திருசான்றாங்க, அடுத்தது நீங்கள் இதை சொல்கிறீங்க. கேட்டால் நான் காவேரியில் தண்ணி வர்றதை பற்றி சொன்னேன் அப்படின்றீங்க. See, you can't fool all the people. எல்லாரும் நேரலையில் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னும் மோசமாக போய் என்ன பண்ணுறாருன்னா, கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டாங்க.
வெட்டி ஒட்டி என் ஸ்பீச்சை பண்ணிட்டாங்கன்றாரு. இதை விட அவங்க அப்பா, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா, அவங்க அப்பா ஸ்டாலின் சொல்றாரு, சில தலைவர்கள் தவறாக புரிந்து கொண்டு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவர் பேசுனதுல எந்த ஆபாசமும் இல்லை. உங்களுக்கு ஆபாசம்னா என்னன்னே தெரியாத. அவரும் அந்த மாதிரி பேச்சுக்கள் பேசியிருக்காரு இல்ல சார்? பேசியிருக்கிறாரா? ஏங்க ஏங்க இது உதயநிதிக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. இஸ் எ ஹேபிச்சுவல் அஃபண்டர். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது, இல்லை அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது, எத்தனை முறை அவர் வயசுக்கும் பதவிக்கும் மரியாதை கொடுக்காம பேசியிருக்காரு. சசிகலா காலுக்கு நடுவில் பூந்து போனார், தவழ்ந்த பாடின்லாம் பேசியிருக்காரு. அதனால் வந்துங்க அவருக்கு மெச்சூரிட்டி இல்லை, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அவருக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் போதலை. பையன் ஸ்டாலின் பையன் கருணாநிதி பேரான்றதால அவர் இப்போ இருக்கிற இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. வேற எந்த தகுதியும் அவருக்கு இல்லை. வெதர் இட் இஸ் அகடமிக் ஆர் பொலிட்டிக்கல், எந்த அனுபவம் தகுதியும் இல்லை. நேற்று வரைக்கும் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தார், மாமன்னன் வரைக்கும் அவர் நடிகராக இருந்தார். டக்குன்னு இங்கே உட்கார வச்சாங்க, ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி. வேற எந்த இதுவும் கிடையாது. எத்தனை போராட்டத்துக்கு திமுகவில் அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு, எத்தனை போராட்டத்திலங்க அவர் கலந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ என்னவோ அவரை கைது பண்ணி மிசால் அடைச்சா மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பிரில்லியண்ட்டான ஸ்டாண்ட் எடுத்துருக்குறாங்க இந்த கவர்மெண்ட்டில். அரெஸ்ட் பட் நோ ரிமாண்ட். அந்த அந்த அலைக்கழிக்க வைக்கிறது தான் அவங்களோட இதுவாக இருந்துச்சு. அப்படி கிடையாது, அலைக்கழிக்க வைக்கிறது இல்லை. அதாவது இந்த மாதிரி பேச்செல்லாம் பெண்களை பொதுவெளியில் ஆபாசமாக பேசினா இனிமேல் சகிச்சிட்டு இருக்க மாட்டோம். நீங்க அரசியல் விமர்சனங்களை வைங்க, ஆட்சியாளர்களை திட்டுங்க. ஆனா அரசியலுக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு பெண்ணை, ஒரு நடிகையை குறி வச்சு இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். நீ யாராக இருந்தாலும் சரி, அந்த திமுகவினருக்கே ஒரு இதுதான் காட்டுறதுக்கு தான், பயத்தை உருவாக்குறதுக்கு தான் உதயநிதி ஸ்டாலின்ல கை வச்சாங்க. யார் மேல கை வச்சா பயம் வருமோ அங்க வச்சிருக்காரு. 2 மணி நேரம் டாய்லெட்லயே உட்காந்துட்டு இருந்திருக்கிறாரு, பாத்ரூம்லேயே டாய்லெட். போலீஸ் சொன்ன தகவல், 2 மணி நேரமா உட்காந்துன்னு ஃபோன் பண்ணி எல்லாரும் வாங்க என்ன அரெஸ்ட் பண்ண. அவ்வளோ பெரிய வீராதி வீரர் அவர். என்ன பண்ணாங்க அவரை? எங்கே எஃப்ஐஆர் பண்ணாங்களோ அந்த ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனாங்க, விசாரிச்சாங்க, விட்டாங்க. என்னவோ சிறை சென்று மீண்டவர் மாதிரி. ஏங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டு கிளம்புனாரு, லஞ்சு ஏதோ விழுப்புரம் பக்கம் சாப்பிட்டாரு, ஈவினிங் டின்னருக்கு வந்துட்டாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ பேரை இப்படிலாம் அலக்கழிச்சிருக்கீங்க நீங்கள். சவுக்கு சங்கரை சென்னையிலேருந்து இதை விட மோசமான வண்டியில் கன்னியாகுமரிக்கிட்டுன்னு போவீங்க, கன்னியாகுமரியிலேருந்து அப்படியே வேலூர் கூப்பிட்டு போவீங்க, வேலூர்லேருந்து மெட்ராஸ் கூப்பிட்டு வரீங்க. அந்த ஆளை என்னாலாம் கையை முறிச்சு கஞ்சா கேஸ் போட்டீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையே அரசியல் பழி வாங்குதல்னு. நீங்க தப்பு பண்ணீங்க. நீங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவல் பிஃபோர் லா. இவர் எதை ஒன்றா பேசிட்டா விட்டுருவாங்களா? ஒரு கம்ப்ளைண்ட் வேற வருது இல்லை? நிறைய பேசியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் வரல. கம்ப்ளைண்ட் வந்தால் தானேங்க போலீஸ் இன்டர்வென்ட் பண்ணோம். ஸோ அடுத்தடுத்த எங்களை தொடர்ந்து பேசுவேன் சார். தகவல் ரொம்ப நன்றி சார்.